நம்பிக்கைதான் வாழ்வின் ஆதாரம். எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான் என்றாலும் கூட இதை பொட்டிலடித்தார் போல் சொல்லியிருக்கிறது இந்த நூற்றாண்டின் மிக பெரும் பேரிடரான கொரோனா. இந்த வைரஸ் எப்படி பரவுகிறது, என்ன மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்துகிறது, இதற்கான மருந்து என்ன, இப்படி எதுவும் தெரியவில்லை என்றாலும் கூட நம்பிக்கை என்ற ஒன்றை மட்டும் பிடித்து கொண்டு ஓராண்டை கழித்துள்ளனர் உலக மக்கள். கொரோனா காலத்தையே தைரியமுடன் எதிர்கொண்டவர்களுக்கு 2021ஆம் ஆண்டு கூடுதல் நம்பிக்கையை தான் அளிக்கிறது. உலகம் மட்டுமே சுற்றி கொண்டிருந்தது, இயற்கை மட்டுமே இயங்கிக் கொண்டிருந்தது. பேரிரைச்சலுடன் விமானங்கள் பறந்த வானில் பறவைகள் மட்டுமே அச்சமின்றி வட்டமடித்தன. கப்பல்கள், படகுகளின் இடையூறு இன்றி கடல் வாழ் உயிரினங்கள் புத்துணர்ச்சி பெற்றன. புகை நாற்றமும் இல்லை, ஹாரன் சத்தமும் இல்லை. சிறு பறவைகளின் கீச்சொலி சாலைகள் முழுவதும் பரவி இருந்தன. மக்களின் காலடி ஓசையின்றி வன விலங்குகள் சுதந்திரமாக நடைபோட்டன. டிஜிட்டல் உலகத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்த மனிதர்கள் 2020 சற்று ஆட்டம் கண்டுதான் போனார்கள். தொழில்துறை முடங்கி போனது, மருத்துவத்துறையும் சற்று அதிர்ந்து போனது. விஞ்ஞானிகளும் விழி பிதுங்கி போயிருந்தனர். பெறுவதற்கு ஒன்றுமே இல்லாத கையறு நிலையில் இருக்கும் உயிரை காப்பாற்றிக் கொள்வதே மனிதர்களுக்கு பெரும் சவாலாகி போக அப்போதும் நம்பிக்கையூட்டியது இயற்கைதான். கொரோனாவுக்கு மருந்தே இல்லை என்ற நிலையில் இயற்கையால் கிடைக்கும் மூலிகையும் இயற்கை உணவுமே மருந்தாக மாறி போயின. இயற்கை சம்பந்தப்பட்ட உணவுகள் சாப்பிட்டா மட்டும்தான் நம்ம உயிர் வாழ முடியும். இந்த செயற்கையான உணவுகள்லாம் எல்லாமே 100% அவாய்ட் பண்ணணும். அது கவர்மெண்ட் இதை ரொம்ப 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 ஃபோக்கஸ் பண்ணி பண்ணணும். அது வேலையை தவிர மிச்சம் இருக்கும் நேரங்களில் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் என சதா தலைகுனிந்தபடி சமூக வலைதளங்களிலேயே பேசிக் கொண்டிருந்தவர்கள் குடும்பத்தினருடன் நேரத்தை செலவிட்டனர். கொரோனாவால் உடல்நலம் பாதிப்பு, பொது முடக்கத்தால் வேலை இழப்பு, வருமானம் இழப்பு என தவித்த போதிலும் குடும்பத்தினருடன் ஒன்றாக பொழுதை கழித்ததே பெரும்பாலானோருக்கு மிகப்பெரிய ஆறுதலாக இருந்தது. விண்ணுக்கும் மண்ணுக்கும் தொடர்பை ஏற்படுத்தும் தொழில்நுட்பம் மட்டுமே 2020 டிஜிட்டல் உலகம் இன்றி இருப்பதற்கு சான்றாக இருந்து நம்பிக்கை ஊட்டியது. 4 சுவர்களுக்குள் இருந்தபடியே ஆன்லைன் மூலமாக நடைபெறும் சில தொழில்கள் மட்டுமே இயங்கின. ஒர்க் ஃப்ரம் ஹோம், ப்ரீகேஜி முதல் கல்லூரி வரை நடத்தப்பட்ட ஆன்லைன் வகுப்புகளும் எதிர்கால நம்பிக்கைக்கு வித்திட்டன. ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கிறப்ப வீட்டில் இருக்கப்ப வெறும் லேப்டாப் முன்னாடி தான் உட்காந்துருக்கணும்.
ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். எந்த டென்ஷனாக இருந்தாலும் நம்ம வீட்டிலேயே தான் வச்சுக்க மாதிரி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸை பார்க்க கூட போக முடியாது. இப்போ ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தான் வெளியே போகிறோம், 4 பேரை பார்க்குறோம், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக இருக்கும். அந்த லைஃபோட இந்த லைஃப் திரும்பி வந்தது தான் ரொம்ப நல்லாயிருக்கு. ஆன்லைன் கிளாஸ் இருந்தால் அது ரொம்ப போரிங்காக இருக்குது. சும்மா பார்த்து யாரையும் பார்க்க முடியாது, பேச முடியாது. மோஸ்ட்லி கிளாஸ் அட்டன் பண்ணுறது கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ்லாம் மீட் பண்ண முடியாது. ரொம்ப போரிங்காக இருக்கும் வீட்டிலே இருக்கிறது. இப்போ கொஞ்சம் வெளில வரோம், ஃப்ரெண்ட்ஸ்லாம் மீட் பண்ணி கொஞ்சம் ஜாலியாக போகுது. இதே மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். திரும்ப ஆன்லைன் கிளாஸ் அப்படியெல்லாம் போகாமல் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொரோனா உடல் ரீதியாக ஏற்படுத்திய பாதிப்புகளை விட மன ரீதியாக ஏற்படுத்திய தாக்கங்களே அதிகம். பல மாதங்களாக வீட்டுக்குள்ளேயே அடைபட்டிருந்த மக்கள் வெளியே வர தொடங்கியிருப்பதே மிகப்பெரிய மூழ்ச்சிதான். இந்த காட்சிகளே நாம் மீண்டு வருவதற்கான சாட்சி. படிப்படியாக பாதிப்புகள் குறைந்து பல கட்ட தளர்வுகள் அறிவிக்கப்பட்டன. தேய்ந்து ஓய்ந்து கிடந்த பேருந்துகள், ரயில்களின் சக்கரங்கள் மீண்டும் சுழலத் தொடங்கி உள்ளன. கோவில்கள், பூங்காக்கள், திரையரங்குகள், சுற்றுலா தலங்கள், கடற்கரைகளும் படிப்படியாக பயன்பாட்டுக்கு வந்து மக்களை ஆசுவாசப்படுத்தி வருகின்றன. கஷ்டங்கள் தான் நிறையா இருந்துச்சு. இப்போது வெளி உலகில் கொஞ்சம் வேலைகள் எல்லாம் போக ஆரம்பித்ததுக்கப்புறம் கொஞ்சம் மன நிறைவாகவும் இருக்குது, ஒரு ஹாப்பினஸும் இருக்குது. வேலை இழப்பு, ஊதிய குறைப்பால் கடுமையான பொருளாதார நெருக்கடிக்கு ஆளாகினர் தனியார் நிறுவனங்களில் மாத ஊதியத்திற்கு வேலை பார்த்தவர்கள். பெருந்தொற்று அச்சம் ஒருபுறம், முன்னறிவிப்பின்றி மூடப்பட்ட நிறுவனங்கள், மீண்டும் வேலை கிடைக்குமா என்ற கேள்வி மறுபுறம் என கலகலத்து போனவர்கள் பலர். வாடகை தள்ளுபடி, உணவுப் பொருட்கள் உதவித்தொகைகளை வழங்கி எளிய மனிதர்கள் மனிதத்தின் அடையாளமாய் உயர்ந்து நின்றனர். வேலை இழந்தவர்களுக்கு மளிகை பொருட்களை கடனாக அளித்து கை கொடுத்ததில் பல அண்ணாச்சி கடைகளுக்கு முக்கிய பங்கு உண்டு. கடைகள் திறக்க நேர கட்டுப்பாடு, பொருட்கள் வந்து சேர்வதில் சிக்கல் போன்றவற்றால் வருவாய் இழந்தாலும் உழைக்கும் மக்கள் எப்போதும் நம்பிக்கையை மட்டும் இழக்கவே இல்லை. அதனால்தான் என்னவோ தமிழகம் விரைவாக மீளத் தொடங்கிவிட்டது. ஜூன் ஜூலை வாக்கில் கவர்மெண்ட்டோட ரெகுலேஷன்ஸ் கொஞ்சம் கம்மி பண்ணும்போது இங்கேருந்து எங்களோட பர்சனல் வெஹிக்கிள் கார்லேயோ இல்லை இங்கேருந்து எங்களோட ட்ரக்லேயோ போயிட்டு அவங்கள அங்கேருந்து பிக்கப் பண்ணி கூட்டிகிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆச்சு. கொரோனாவை எதிர்கொள்ள துணிந்த மக்கள் ஆண்டு இறுதி நெருங்க நெருங்க அதனுடன் வாழ பழகி கொண்டனர். ஆம், நாடு முழுவதும் நியூ நார்மல் எனும் புதிய வார்த்தையை 2020ஆம் ஆண்டும் கொரோனாவும் நமக்கு அறிமுகம் செய்து வைத்துவிட்டன. மாஸ்க் அணிந்து வெளியே செல்வது, சானிடைசர் பயன்படுத்துவது, கூட்டம் சேராமல் தனிமனித இடைவெளியை கடைப்பிடிப்பது போன்றவை நமது அன்றாட வழக்கமாகிவிட்டன. அனைத்து வீடுகள், அலுவலகங்கள், கல்வி நிறுவனங்கள், கடைகள், மால்கள், திரையரங்குகள், மருத்துவமனைகள், திருமண மண்டபங்களின் வரவேற்பு அறைகளில் கூட சானிடைசருக்கு தனி இடம் ஒதுக்கப்பட்டு விட்டது. இந்த நியூ நார்மல் நிலை 2021ஆம் ஆண்டில் நார்மலாக மாறும் என்ற எதிர்பார்ப்பு மேலோங்கி உள்ளது. அதற்கு உதாரணம்தான் பேரிடருக்கு நடுவிலும் சத்தமில்லாமல் தமிழகம் செய்த சாதனை. கொரோனா தொற்று காலத்திலும் அதிக முதலீடுகளை ஈர்த்து நாட்டில் முதன்மை மாநிலமாக திகழ்கிறது தமிழ்நாடு. கொரோனா பரவல் காலத்தில் அதிக முதலீடுகளை ஈர்த்து இந்திய அளவில் முக்கியத்துவம் பெறுகிறது தமிழகம். இது 2021இல் தமிழகத்தின் தொழில்துறை வளர்ச்சிக்கு நம்பிக்கை வித்தாக மாறியுள்ளது. மெரினா கடற்கரை, சென்ட்ரல் ரயில் நிலையம், கோயம்பேடு பேருந்து நிலையம், தியாகராய நகர், மக்கள் நிரம்பி வழியும் இந்த இடங்களிலெல்லாம் ஆள் அரவம் இல்லை.
முன் எப்போதும் பார்த்திராத சென்னையை கொரோனாவின் போது பார்க்க நேர்ந்தது. தமிழகத்தின் மூளையாக இருக்கும் சென்னையின் இதயத்தை கசக்கி பிழிந்து விட்டது இந்த கொரோனா வைரஸ். பந்தாரை வாழ வைக்கும் சென்னை வெறிச்சோடி கிடந்த காட்சிகள் இனி வரலாற்றில் எப்போதும் இடம் பெற்றுவிடக்கூடாது. சென்னை இதுபோல இருக்குமா என்று கற்பனை கூட பண்ண முடியாத காட்சிகளை கொரோனாவால் நிஜத்தில் காண நேர்ந்தது. சென்னையில் வசிக்கும் பெரும்பாலான மக்கள் சென்னையைச் சேர்ந்தவர்கள் அல்ல. வெளியூரிலிருந்து வேலைக்கு வந்தவர்களை பின்னாளில் ஆறத் தழுவிக்கொள்ளும் நகரம் இது. அதுவே சென்னையின் இயல்பு. மக்களுக்கு இந்நகரத்தின் ஏதோ ஒரு விஷயம் நம்பிக்கையை தரும். அந்த நம்பிக்கையில்தான் பலரும் வாழ்கின்றனர். ஆனால் அந்த நம்பிக்கையை அசைத்து பார்த்தது கொரோனா. முழு பொது முடக்கம் அறிவிக்கப்பட்ட பிறகு செய்வதறியாது திகைத்து போனார்கள் சென்னை மக்கள். வசதி இருப்போர் கார், நடுத்தர குடும்பத்தினர் பைக் என முடிந்த அளவுக்கு பொருள்களை எடுத்துக்கொண்டு சொந்த ஊருக்கு கிளம்பினர். வேலைக்காகவும் படிப்புக்காகவும் கண்களில் கனவுகளை சுமந்து கொண்டு சென்னை நோக்கி வந்தவர்கள், நல்ல நிலையை எட்ட வேண்டும் என்று ஓயாது உழைத்துக் கொண்டு இருந்தவர்கள் எல்லோரும் உருவம் தெரியா கொரோனாவிடம் சிக்கிவிடக் கூடாது என்ற அச்சத்தோடு சொந்த ஊர்களுக்கு படையெடுத்தனர். வேலை இழந்த வெளிமாநில தொழிலாளர்கள் ஒருவேளை உணவுக்கு கூட வழியின்றி சென்னையிலும் அதை சுற்றியுள்ள தொழில் நகரங்களிலும் வாழ்வதை விட சொந்த ஊர் செல்வதே சிறந்தது என முடிவெடுத்து மூட்டை முடிச்சுகளோடு நடந்தே சென்றனர். சென்னை வெறிச்சோடியது. இவை எல்லாவற்றையும் தாண்டி தமிழகத்திலேயே கொரோனா உச்சம் தொட்டதும் சென்னையில்தான். மற்ற அனைத்து மாவட்டங்களுக்கும் நிகராக சென்னையில் மட்டும் தொற்று எண்ணிக்கை பதிவானது. இத்தனை துன்பங்களையும் படுவேகமாக கடந்து பழைய பலத்துடன் மீழ்ச்சி கண்டது சென்னை. தமிழகத்தின் இதயம் மீண்டும் சீராக துடிக்க ஆரம்பித்தது. நம்பிக்கை இழந்து அச்சத்துடன் சென்னையை விட்டு சொந்த ஊர் சென்ற மக்கள் இருமடங்கு நம்பிக்கையுடன் திரும்பி வந்தனர். தொழிற்சாலைகள் இயங்கத் தொடங்கின. மெரினா கடற்கரை, சென்ட்ரல் ரயில் நிலையம், கோயம்பேடு பேருந்து நிலையம், தியாகராய நகர் இவை வேகமாக இயல்பு நிலைக்கு திரும்பி வருகின்றன. தன்னை நோக்கி மீண்டும் வருபவர்களை இயல்பு மாறாமல் எப்போதும் போன்று ஆரத் தழுவி அரவணைக்க தொடங்கிவிட்டது சிங்கார சென்னை. கடந்த சில மாதங்களுடன் ஒப்பிடும்போது இப்போது தமிழகத்தில் கொரோனா பரவல் எண்ணிக்கை பெரும் நம்பிக்கையை தருகிறது. ஏனென்றால் நாம் கடந்து வந்த பாதை அப்படி. ஜூலை மாதம் தமிழகத்தில் கொரோனா உச்சத்தில் இருந்த காலகட்டம். அந்த மாதத்தில் 27ஆம் தேதியன்று ஒரே நாளில் 6993 பேர் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டனர். முதல் தொற்று கண்டறியப்பட்ட மார்ச் 7 முதல் தற்போது வரையிலான தினசரி பாதிப்பில் அதிக தொற்று பதிவான நாள் ஜூலை 27. அந்த காலகட்டத்துடன் ஒப்பிடும்போது 2021 நிச்சயம் நம்பிக்கையை விதைத்துள்ள வருடம்தான். தமிழகத்தில் கொரோனா தொற்று 283 நாட்களில் 8 லட்சத்தை கடந்துள்ளது. அதாவது மார்ச் 7ஆம் தேதி முதல் நபருக்கு தொற்று கண்டறியப்பட்டது. அந்த எண்ணிக்கை 8 லட்சத்தை டிசம்பர் 14ஆம் தேதி கடந்தது. இந்த இடைப்பட்ட காலத்தில் சீராக தொற்று எண்ணிக்கை உயர்ந்து உச்சத்தை அடைந்து குறைய தொடங்கியது. இதில் நம்பிக்கை அளிக்கும் விஷயம் என்னவென்றால், பண்டிகை காலங்களுக்கு பிறகும் தமிழகத்தில் கொரோனா பரவல் கட்டுப்படுத்தப்பட்டதுதான்.
அதில் உலக அளவில் அமெரிக்காவுக்கும் அண்டை மாநிலமான கேரளாவுக்கும் முன்னுதாரணமாக விளங்குகிறது தமிழகம். ஏனென்றால் அமெரிக்காவில் அதிபர் தேர்தலுக்கு பிறகு கொரோனா தொற்று எண்ணிக்கை எகிரியது. உயிரிழப்பும் பெரும் அச்சத்தை உண்டாக்கியது. கேரளாவில் ஓணம் பண்டிகைக்கு பிறகுதான் வைரஸ் தொற்று வேகம் எடுத்தது. தமிழகத்தில் கொரோனா உச்சத்தில் இருந்த காலகட்டமான ஜூலை மாதம் கேரளாவில் பெரிய அளவில் பாதிப்பே கிடையாது. ஜூலை 27 தமிழகத்தில் 6993 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டது. ஆனால் அன்றைய தினம் கேரளாவில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை வெறும் 927 தான். ஆனால் அக்டோபர் 10 அன்று கேரளாவில் 11,755 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டது. தமிழகத்தில் அதில் பாதிக்கும் குறைவாக 5,242 பேர் மட்டுமே பாதிக்கப்பட்டனர். தமிழகத்தில் தினசரி கொரோனா எண்ணிக்கை 7,000 தாண்டியது இல்லை. ஆனால் அண்டை மாநிலங்களான கேரளா, கர்நாடகா, ஆந்திராவில் தினசரி பாதிப்பு கட்டுக்கடங்காத போது தமிழகத்தில் பரவல் கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. அந்த நிலை தற்போதும் தொடர்கிறது என்பதால் 2021ஆம் ஆண்டு தமிழகம் முழுவதும் கொரோனாவில் இருந்து மீண்டு வரும் என்று நம்பலாம். வளர்ந்த நாடான அமெரிக்காவே நோய் தொற்றை கட்டுப்படுத்த திணறி வரும் சூழலில் இந்தியா அதை சாத்தியப்படுத்தியது. அதிக மக்கள் தொகை, வளர்ந்த நாடுகளுடன் ஒப்பிடும்போது மருத்துவ வசதி குறைவு, நெருக்கமான குடியிருப்புகள் என்ற பின்னடைவுகளை கடந்து மும்பை, தாராவி போன்ற இடத்திலேயே கொரோனா வைரஸ் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. இப்படி இந்தியாவில் கொரோனா வைரஸ் கட்டுப்படுத்தப்பட்டது ஒருபுறம் நம்பிக்கை அளித்தாலும், மறுபுறம் துரிதமாக நடைபெற்று வரும் தடுப்பு மருந்து பரிசோதனை எல்லோர் மனதிலும் கூடுதல் நம்பிக்கையை விதைத்துள்ளது. உலக அளவில் கடும் பொருளாதார தாக்கத்தையும் உயிர் இழப்புகளையும் ஏற்படுத்தியுள்ள கொரோனா வைரஸை கட்டுப்படுத்த ஒரே வழி தடுப்பூசி. அதனால் உலக நாடுகள் அனைத்தும் தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கும் பணியில் முழு வீச்சில் ஈடுபட்டு வருகின்றன. அதே நேரத்தில் அமெரிக்கா, பிரிட்டன், ஐரோப்பிய ஒன்றியத்தைச் சேர்ந்த நாடுகளில் தடுப்பூசி போடும் பணி தொடங்கப்பட்டுள்ளது. கொரோனா தடுப்பூசியை பொறுத்தவரை விலை மற்றும் அதை பயன்படுத்துவதற்கு ஏற்ற வெப்பநிலை முக்கியமானது. வெளிநாடுகளில் தயாரிக்கப்படும் கொரோனா தடுப்பூசி விலை குறைவாகவும் இந்தியாவின் காலநிலைக்கு ஒத்துப்போகும் வகையிலும் இருக்குமா என்ற கேள்வி ஒருபுறம் உள்ளது. அதனால் நம் நாட்டை பொறுத்தவரை இங்கேயே தயாரிக்கப்படும் கோவேக்சின் தான் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள தடுப்பூசி. இப்பொழுது கொரோனா எப்படி தீர்ப்பது என்பதில் இப்பொழுது நமக்கு ஒரே வேக்சின் தான் நமக்கு வேணும், தடுப்பூசி தான் நமக்கு வேண்டி இருக்கிறது. இப்போ இருக்கிற தடுப்பூசி என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம போட்டிருக்கிற மாஸ்க்கு, நம்ம என்ன சொல்கிறோம், தனிமையாக இருக்க வேண்டும். மக்கள் சொல்லும்போது நம்ம கை கழுவுறது, ஹைஜீனிக்காக இருக்கணும், முகமூடி கவசத்தை வைக்கணும், நம்ம மக்கள் சமூக இடைவெளி விட்டு இருக்கணும். இந்த மாதிரி நம்ம கட்டுப்பாடுகளை நாம் தொடர்ந்து கைப்பிடித்து வர வேண்டும். இந்த கொரோனா போய்விட்டது என்று நாம் நினைத்து கொள்ளக்கூடாது. நமக்கு இன்னும் வேக்சின் வரவில்லை, வந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் கொரோனா முழுமையாக போவதற்கு நாளாகலாம். அடுத்த வருடம் எப்படி இருக்கும் என்று கேட்டால், அடுத்த வருடத்தில் நமக்கு நிச்சயமாக தடுப்பூசி கிடைக்கப்பெறும். மாடர்னா நிறுவனம் தயாரித்துள்ள தடுப்பூசியின் விலை 2,700 ரூபாய். அமெரிக்காவின் ஃபைசர் நிறுவனம் உருவாக்கியுள்ள தடுப்பூசி ஒன்றின் விலை 1,500 ரூபாய். பிரிட்டனின் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் தயாரித்துள்ள தடுப்பூசி 1000 ரூபாய். ரஷ்யாவின் ஸ்புட்னிக் தடுப்பூசியின் விலை 500 700 ரூபாயாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. தடுப்பு மருந்துகளிலேயே மிகவும் குறைந்த விலையுடையது ஹைதராபாத்தைச் சேர்ந்த பாரத் பயோடெக் நிறுவனத்தின் கோவேக்சின் தான். இதன் விலை 100 ரூபாய். அனைத்து தடுப்பூசிகளையும் 2 டோஸ் செலுத்த வேண்டும் என்ற நிலையில் கோவேக்சினை இருமுறை பயன்படுத்த 200 ரூபாய் மட்டுமே செலவாகும். அதோடு இந்தியா, ஆப்பிரிக்கா போன்ற அதிக வெப்பமான நாடுகளிலும் கோவேக்சினை பதப்படுத்தி பயன்படுத்துவது மிக எளிது. சேமிப்பு மற்றும் பொருளாதார ரீதியில் அனைத்து தரப்பு மக்களுக்கும் ஏற்றதாக உள்ளதால் கோவேக்சின் தடுப்பூசி மீதான எதிர்பார்ப்பு அதிகம். அதனால் கோவேக்சினை 2021 தொடக்கத்திலேயே பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. அடையாளமே தெரியாத நோயின் தாக்கத்தோடு தொடங்கிய 2020 நம்பிக்கை மற்றும் விடாமுயற்சியால் தடுப்பூசியை அடையாளம் கண்டுபிடித்த பிறகே முடிகிறது. நூற்றாண்டின் மிக கொடிய பேரிடரான கொரோனா பல்வேறு படிப்பினைகளை கற்றுக் கொடுத்துள்ளது. மனித நேயம், உதவும் மனப்பான்மை, ஒற்றுமை, சுகாதாரம் என பல நேர்மறையான விஷயங்களை அனுபவத்தின் வழியே பெற்றுள்ளோம்.
அவற்றை கொண்டு கூடுதல் நம்பிக்கையுடன் 2021 ஆண்டில் அடியெடுத்து வைப்போம்.